So thank you so much. And இந்த வீடியோல கொஸ்டின் நம்பர் 129 இருந்து பார்ப்போம் சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா இந்த பிலோ ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு மெமரி பொறுத்த வரைக்கும் எது வந்து கரெக்ட், எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட்னு தான் கேட்குறாங்க. ஸோ லெட்ஸ் லுக் இன்டு திஸ். Short term memory allows the recall of something from several seconds to as long as minute. ஷார்ட் டேர்ம் மெமரி வந்து ஒரு செகண்ட்ஸ்ல இருந்து ஒரு ஒரு 1 மினிட் லாங் மாதிரி தான், அந்த அளவுக்கு தான் வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி இருக்கும். ஓகேனா, ஸோ இது வந்து கரெக்டா இல்லையான்னு பார்த்தோம்னா இது வந்து ஆக்சுவலா கரெக்ட் சரிங்களா. லாங் டேர்ம் மெமரி இஸ் லாஸ்டிங் ஃபார் ஹவர்ஸ் டு மந்த்ஸ். நோ. ஓகேங்களா, ஸோ திஸ் டஸ் நாட் லாஸ்ட் ஃபார் ஹவர்ஸ் டு மந்த். And declarative memory refers to the ability to become conscious and recall the facts and events. அது கால்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எபிசோடிக் மெமரி வரும், இந்த டெக்ளரேட்டிவ் மெமரி வராது. ஓகேனா, ஓகே. அண்ட் டெக்ளரேட்டிவ் மெமரி இஸ் ஆல்சோ ரெஃபர் டு அஸ் எக்ஸ்பிளிசிட் மெமரி, வெளிப்படையான மெமரி தான் சொல்லுவாங்க இதை. ஓகேனா, ஸோ ஆப்ஷன் பி அண்ட் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேனா, ஆப்ஷன் ஏ இப்போ வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து ஏ இஸ் தி ஆன்சர் டு திஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, இந்த கொஸ்டின் நம்ம வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தோம். நம்மளோட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும். பேக்கு, யாக்கு, காஸ்மேடு அண்ட் பேஜ்மேட் சரிங்களா. ஓகே, ஸோ அதோட டிஎன்ஏ கேரிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் வெக்டரு, அதோட டிஎன்ஏ கேரிங் கெப்பாசிட்டி தான் நம்ம இங்க தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வெரி ஷார்ட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை இல்லை ஜீன் ஆஃப் அவர் இன்ட்ரெஸ்ட் வந்து கேரி பண்ணக்கூடிய வெக்டர் பார்த்தீங்கன்னா பேஜ். ஸோ 1 to 5 to 25 கேபில தான் அதை கேரி பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஸ்மிடு, அதை விட கொஞ்சம் அதிகம் இது. ஓகேங்களா, அண்ட் பாக்டீரியல் பார்த்தோம்னா அதை விட கொஞ்சம் அதிகம். அப்போ எதுன்னு பார்த்தோம்னா 100 to 300. அண்ட் ஈஸ்ட் குரோமோசோம் பார்த்தோம்னா ஈஸ்ட் குரோமோசோம் இதான் வந்து பார்த்தோம்னா ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம். இது ஆர்டிஃபிஷியல் இங்கே வந்து விட்டுட்டு இருக்காங்க கொஸ்டின்ல. ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம், இது வந்து பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம். இது வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் வந்து மோர் தென் 1000 to 2000 கேபி வரையும் கேரி பண்ண முடியும். நம்ம வந்து ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல பயன்படுத்தப்பட்ட வெக்டர் எது பார்த்தோம்னா ஈஸ்ட் தான். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் 1. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீப்பா கேட்டிருக்காங்க, கொஞ்சம் கஷ்டம் தான். பட் கொஞ்சம் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனாவே உங்களால போட்டுக்க முடியும். இந்த கொஸ்டின் பாருங்க. ஆக்சின்டிக் செல்ஸ் செக்ரேட் HCl in the stomach, லியூரன். ஆக்சின்டிக் செல்ஸ் செக்ரேட் டைஜஷன்ல வந்திருக்கு ஹியூமன் பிசியாலஜில. HCl ப்ரொடக்ஷன் இன்வால்வ்ஸ் 3 types of transport proteins. Choose the transport proteins from the following. சரிங்களா. ஓகே, எது அப்படின்னு பார்த்தோம்னாவே ஏடிபி டிபெண்ட், சோடியம் பம்ப், குளுக்கோஸ் பிரமியேஷ் இது இல்லை, பொட்டாசியம் இல்லை, குளோரைட் அயான்ஸ் பிளஸ் ஹெச். ஓகேங்களா, ஸோ ஹைட்ரஜன் அயன் வந்து ஒரு பம்ப் பிளஸ் குளோரைட் பம்ப், இதுதான் வந்து தட் ஆக்சுவலி டீல்ஸ் வித் ஆக்சின்டிக் செல்ஸ் தட் செக்ரேட்ஸ் HCl. ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய பிஹெச் எங்க அப்படின்னு பார்த்தோம்னாவே பிஹெச் வந்து 1.5லேருந்து 2 வரை இருக்கும். 1.5லேருந்து 2 வரை இருக்கும் கேஸ்ட்ரிக் கிளான்ஸ்ல இருக்கக்கூடிய பிஹெச். ஓகேங்களா, ஸோ பிஹெச் வந்து குறையும் போது ஹைட்ரஜன் அயன் கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகமாகும்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ when the hydrogen ion concentration increases, the pH decreases. ஓகேங்களா, ஸோ இந்த ஆப்ஷன் வச்சிருந்தாவே உங்களால போட்டுக்க முடியும். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். Okay, let's go to the question number 132. A patent is a government issued document that allows the holder the exclusive right to manufacture, use or sell an invention for a defined period of 20 years. For a defined years of 20 years. இதுவுமே நம்ம மெட்டீரியல்ல கொடுக்கப்பட்ட பாயிண்ட் தான். பிளஸ் நம்மளுடைய இதுலயும் போட்டிருக்கோம், டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த இது வந்து கொஸ்டின் போட்டிருக்கோம். ஓகே, so let's go to the question 133. 133 பாருங்க. The presence of the following in the soil indicates a petroleum deposit. இதுல எது வந்து இருந்துச்சுன்னா பெட்ரோலியம் இருக்குன்னு நம்மளுக்கு வந்து தெரிய வருது என்பதுனாவே தட் இஸ் ஆக்சுவலி ஃபியூசிலினேட்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா,
ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நிறைய ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் அப்படியே நம்ம மக்கள் வந்து திணறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடியெல்லாம் ஒன் லைனர் அது மாதிரி தான் இருக்கும். நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும், நிறைய ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸே கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தாங்க. எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பா வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நீங்க கிளியர் பண்ணாவே நீங்க வந்து நீட்டுக்கு தான் போகணும். ஸோ நீட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து நிறைய இருக்கும். அதுல மேக்ஸிமம் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து நிறைய கேட்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கு இப்பவே ட்ரைனிங் கொடுத்தாதான் நீங்க அப்போ வந்து நல்லா எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. பட் மக்கள் எல்லாரும் கொஞ்சம் ஆதங்கத்தில் இருப்பீங்க, கொஸ்டின்ஸ் டஃப்பா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் தான், ஓகேங்களா? ஸோ நீட் டேக்கிங் கேண்டிடேட்டுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான், ஓகேங்களா? ஓகே. The find the correct statement associated with J-shaped curve in population dynamics. J-shaped curve in the population dynamics. ஓகேங்களா? ஓகே. There is a rapid increase in the density. அதுவும் கரெக்ட் தானே? ரேபிட் இன்க்ரீஸ் இருக்கும் அங்க. ஜே ஷேப்டு. எஸ் ஷேப்டு வந்து பார்த்தோம்னா ஸ்டெடி இன்க்ரீஸ் இருக்கும். இந்த பாப்புலேஷன் க்ரோத் சீஸ் எஸ் அப்ரப்ட்லி. அப்ரப்ட்லினாவே ஜே ஷேப்டு கர்வ் தான், ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் 1 and 2 in the right answer. The slow increase in the increase followed by a exponential growth. No, there is a rapid increase. There is a rapid increase. ஞாபகம் வச்சுங்க. And population gradually increases and forms a sigmoid curve. இது வந்து எஸ் ஷேப்டு பாப்புலேஷனுக்கு. அப்ப இதுவுமே ரெண்டுமே தப்பு. இது எங்க இருக்கு ஆப்ஷன் பார்த்தோன்னா 1 and 2 வந்து பிரசன்ட் இன் ஆப்ஷன் பி. ரொம்ப 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 பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் கேட்கறதுனால நம்ம கொஞ்சம் குழம்பு இருப்போம். ஓகே, லெட்ஸ் கோ டு தி கொஸ்டின் நம்பர் 135. Find the correct series that matches the following microorganisms and the xenobiotics that are degraded by a bioremediation. Bioremediation. இதுல பாருங்க சூடோமோனஸ்லயே கொடுக்கல பாருங்க. சூடோமோனஸ் கொடுத்துருக்காங்க. நாப்தலின், ஓகேனா? சூடோமோனஸ் வந்து பார்த்தீங்கன்னாவே நாப்தலின் ஆயில் ட்ராப்லெட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இது பண்ணுவோம். அண்ட் நார்காடியான்னு பார்த்தீங்கன்னா லாங் செயின் அல்கலைன்ஸை வந்து பொலிட்டன்ட் வந்து டீக்ரேட் பண்ணும். பேசிலஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னு பார்த்தோம்னாவே அலிஃபேட்டிக், ஓகேனா? ஃபியூசிஃபரேன்னு பார்த்தோம்னா ப்ரோபேனால். ஸோ ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். Let's go to the question number 136. The synthesis of a 2,3-bisphosphoglycerate by a rapid Lübeck cycle takes place in the erythrocytes. In the erythrocytes, it is an alternate form in the glycolysis pathway. கிளைகாலிசிஸ் பாத்வே. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கிளைகாலிசிஸ் வந்து எங்க நடக்குது, சைட்டோபிளாசம்ல நடக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த சிந்தசிஸ் எங்க நடக்குன்னு பார்த்தோம்னாவே எரித்ரோசைட்ஸ் தான். எரித்ரோசைட்ஸ், ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் வந்து ரெண்டுமா இருக்கலாம். ஸோ எரித்ரோசைட்ஸ்ன்னு சொல்லலாம் அண்ட் சைட்டோபிளாசம் சொல்லலாம். பட் எனக்கு என்னமோ வந்து எரித்ரோசைட்ஸ் தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன் தோணுது. பட் இந்த கொஸ்டின்ஸ் வந்து யூ ஜஸ்ட் ஹேவ் டு கீப் இட் இன் செக், ஓகேங்களா? ஸோ டவுட்ல வச்சுக்கங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எரித்ரோசைட்ஸ் தான் வந்து இதுக்கு ஆன்சரு. ஆன்சர் கீ விடும்போது நம்ம பார்ப்போம். Okay, ability to provoke vigorous rejection of grafts exchanged between different members of a species is facilitated by MHC complex. MHC complex. Cytocancer இது வராது, இது எல்லாமே தப்பு, ஓகேங்களா? So MHC complex, major histocompatibility complex வந்து which is responsible for graft rejection in kidney transplantation. சரிங்களா? So option D is the right answer. Okay, let's go to the question number 138. The cytoplasm of Trypanomonas contains numerous scattered greenish refractory deep staining granules which is called as volatile granules. Volatile granules, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப டீப்பான இருக்கிற புக்கில் இருந்தா எடுத்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம படிச்சே இருக்க மாட்டோம், ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் வந்து சி இஸ் தி ரைட் ஆன்சர். Okay. 139, the square distribution is known as. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாவே that is actually positive skewed distribution. Positive skewed distribution, சரிங்களா?
So question number 139. I mean, chi-square distribution வந்து positive skewed discussion. Positively skewed. Okay, la? So 139 answer பார்த்தோம்னாவே that is A is the right answer. A is the right answer. Positively skewed distribution. So let's go to the question number 140. The isotopes commonly used in NMR for biochemical studies. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பயோகெமிக்கல் ஸ்டடீஸ்லாம் வந்து எந்த மாதிரியான ஐசோடோப்ஸ் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா கார்பன், நைட்ரஜன் அண்ட் பாஸ்பேட்ஸ். ஓகேனா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். இதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டோம். இதிலே நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். ஆக்சிஜன் எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டோம். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். இந்த ஓ வச்சே நீங்க வந்து மூணுத்தையுமே என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா? கொஞ்சம் ட்ரிக்கியாக கொஞ்சம் யோசிக்கலாம். Okay, so let's go to the question number 141. What's the test intended to measure computation skills like addition, subtraction, multiplication, and division? ஸோ எந்த மாதிரி டெஸ்ட் வந்து இந்த இந்த ஸ்கில்லாம் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஸ்கில்லை வந்து எந்த மாதிரி டெஸ்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா மெஷர்மெண்ட் டெஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து பாருங்களேன், எவாலுவேஷன் டெஸ்ட், வேலிடிட்டி டெஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு காம்படிஷனல் ஸ்கில் வந்து எந்த மாதிரி டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறது தான் மெஷர்மெண்ட் டெஸ்ட். ஏன்னா பார்த்தோம்னா அடிஷனு, சப்ராக்ஷனு, மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் இது நாலுத்துக்கும் வந்து வி கண்டக்ட் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட் டெஸ்ட் தான். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் வந்து பி இஸ் தி ரைட் ஆன்சர். So comparing of unknown quantity with a known quantity which is expressed as a numerical unit means what in Badanavi? Educational measurement. Okay, so comparing the unknown quantity with a known quantity which is expressed as a numerical unit means educational measurement. So option A is the right answer. ஸோ எனக்கு வந்து என்ன சொல்லுது, என்னோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோன்னாவே ஏ வந்து தான் சொல்லுது. பட் இந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் ஃபைனல் ஆன்சருக்கு வந்த பிறகு தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேனா? ஸோ இந்த கொஸ்டினுமே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. So in the context of trial and error learning, as we increase the number of trials or practice, our performance gradually improves. Thorndike's termed this as what அப்படிங்கிறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். இங்கே பாருங்களேன், ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங்ல we increase the number of trials or practice or when we increase this our performance வந்து gradually increase ஆகுது. So that is actually increasing, that is incremental context. சரிங்களா? So that is D is the right answer. Incremental trial and error learning method. கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது, அதான் இன்க்ரிமெண்டல். ஓகே, லெட்ஸ் கோ டு தி क्वेश्चन நம்பர் 144. 144 பாருங்க. Who believed that education is a process of upholding the creative abilities of children and not a process which merely concerned with the bookish learning? ஆக்சுவலா வந்து தாகூரும் இதை பத்தி சொல்லியிருப்பாரு, கிருஷ்ணமூர்த்தியும் இதை சொல்லியிருப்பாரு. பட் ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ ஐ வுட் லைக் டு கோ வித் கிருஷ்ணமூர்த்தி. இது மட்டும் இந்த கொஸ்டினும் வந்து ஒரு டவுட்ல வச்சுப்போம். சரிங்களா? ஸோ ஜே கிருஷ்ணமூர்த்தி தான் என்னோட ஆன்சரு. பட் இது மட்டுமே வந்து நம்ம ஃபைனல் ஆன்சருக்கு வந்தப்பறம் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 144ல வந்து டவுட் தான். ஸோ ஆப்வியஸ் ஆன்சர்னு பார்த்தோன்னாவே கிருஷ்ணமூர்த்தி ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ், சித்தூர்ல தான் அவர் பிறந்திருப்பாரு. ஓகே, 145 பாருங்க. 145 which theory can use business owners to determine category of leadership a management style occupies? Which theory in that is actually a grid theory. Okay, in Sangam age the teacher is called as ஆச்சாரியன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு.
பார்த்த மாதிரி. பட் இந்த கொஸ்டினுமே கொஞ்சம் டவுட் தான். சரிங்களா, சங்கம் ஏஜ்ல வந்து ஒரு டீச்சர் என்ன என்ன மாதிரி நம்ம சொல்லியிருப்போம்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஆச்சரியம் தான் நான் படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. பட் இந்த கொஸ்டினுமே வந்து கொஞ்சம் டவுட் தான் இருக்கு. சரிங்களா. And who has observed the program of institutional planning is both a challenge and an opportunity. Who has observed the program of institutional planning is both a challenge and opportunity. யார் வந்து இன்ஸ்டிடியூஷனோட பிளானிங்கும் அண்ட் ப்ரோக்ராமும் வந்து சேலஞ்சாகவும் அந்த வாய்ப்பாகவும் பார்த்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா பீட்டர் ட்ரக்கர். பீட்டர் ட்ரக்கர் தான் தெரியும். பட் ஸ்ரீ ஜேபி நாய்க்குன்னு சொல்லியிருப்பாங்க. பட் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர்னு பார்த்து என்னை பொறுத்த வரைக்கும் பி இஸ் தி ரைட் ஆன்சர். பட் இந்த கொஸ்டினுமே வந்து வில் கீப் இட் இன் கொஸ்டின் மார்க். ஓகேங்களா, ஃபைனல் ஆன்சருக்கு தான் அதை செக் பண்ண முடியும். ஓகே, let's go to the question number 148. 148 வருங்க. Which organization pointed the term open educational resources? இந்த டேர்மை சொன்னவங்களே யாருன்னு பார்த்தீங்கன்னாவே யுனெஸ்கோ தான். ஓகேங்களா, ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்சஸ். முக்கியமான கொஸ்டின். நம்ம ஷார்ட் மெட்டீரியல்ஸ் நோட்ஸ்லயே இதை பத்தி கூட சொல்லியிருக்கோம். And FICCI Higher Education Summit on Higher Education at Crossroads, Imperatives for Policy and Practice, has urged the college to show a lead in its report of 2016. ஸோ நான் நம்மளுடைய மெட்டீரியலே வந்து FICCIன்னு பொறுத்த வரைக்கும் இந்த 2016 வந்து அப்படியே டைரக்டாக கொடுத்துருப்பேன். சரிங்களா, ஷார்ட் நோட்ஸ்ல பார்த்துருப்போங்க. ஸோ ஆப்ஷன் வந்து 2016. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். Okay, let's go to the question number. Personality develops through 8 stages. 8 stagesனாவே எரிக்சன் நம்ம சொல்லியிருப்போம். இது வந்து பார்த்தோம்னா across the life span set by Erik Erikson. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். Which of the following is not a principle of curriculum development? எது வந்து கரிக்குலம் டெவலப்மெண்ட் கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னாவே நம்மளுக்கு தெரியும். டீச்சர்ஸ் சென்டர் வச்சு நம்ம இதை வச்சு நம்ம கரிக்குலம் டெவலப் பண்ணவே மாட்டோம். மற்றெல்லாம் நம்மளது ரெலவன்ஸ் பார்ப்போம், ஃபிளெக்சிபிலிட்டி பார்ப்போம், கண்டினியூட்டி பார்ப்போம். பட் இது மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம். நாட் தான் கேட்டுக்கங்க. இது ஒரு ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். எஜுகேஷன் சைக்காலஜியில் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். டீச்சர்ஸ் சென்டர்னஸ் வந்து நம்ம எப்பவுமே கருத்தில் கொள்ளவே மாட்டோம். ஓகே, இன் அப்சர்வேஷன், projection, interview, and a rating scale. Projection, interview, and rating scale commonly employed tool was. In observation, interview நாவே நம்மளுக்கு என்ன வரணும்? இன்டர்வியூ நாவே நம்மளுக்கு வந்து குவாலிட்டேட்டிவ் வரலாம். ஓகேதா, இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் சி இஸ் தி ஆன்சர். பட் இந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்து ஃபைனல் கேக்காக வெயிட் பண்ணலாம். ஓகேவா, okay, who said that all experiences of child for which the school accepts responsibility? யார் இது சொன்னது அப்படின்னு பார்த்தோம்னாவே விபி ராகன். விபி ராகன், ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேனா, கொஞ்சம் டவுட்டா இருக்கு. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து ஏ தான் வந்து ரைட் ஆன்சரா இருக்கும் ஃபார் 153வது கொஸ்டினுக்கு. சரிங்களா, a person having less than 20/200 vision acuity is called as. லெஸ் தென் அப்படின்னு பார்த்தாவே லீகலி பிளைண்ட். ஓகேங்களா, லெஸ் தென் 20 டிவைடட் பை 200 பார்த்தோம்னாவே 200க்கு 20 தான் இருக்கு. அது அவங்களுடைய விஷுவல் அக்யூட்டி அப்படின்னு பார்த்தோம்னா விஷுவல் கிளாரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னாவே இஸ் நோன் அஸ் விஷுவலி லீகலி பிளைண்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, okay. Question number 155. The parental spending on school education, the cost of sending a child to school in India. The survey was done under the aegis of Social Development Foundation of what? FICCI. Okay, na? FICCI. Parental spending on school education. The cost of sending
a child to school in India. Survey was done under the aegis of Social Development Foundation of, and the survey வந்து that is actually done by FICCI. ஓகேங்களா? Okay, question number 156. Dash was formulated as a follow-up of a Dakar framework of action for education for all, made an attempt to link the nation policy goals and targets with the global targets of EFA. Okay, the action for education. Action for education பொறுத்த வரைக்கும் சர்வ சிக்ஷா அபியான் 2001 2002 வந்து சொல்லியிருப்பாங்க. Okay, so metaphysics studies that which lies beyond or above the visible dash world. So that is actually mostly வந்து physical கிடையாது, sociological, intellectual world வச்சு தான் அது பண்ணியிருப்பாங்க. So study of reality. Metaphysics நம்மளுடைய ஷார்ட் நோட்ஸ்லேயே கொடுத்துருக்கோம். மெட்டாபிசிக்ஸ்னாவே that deals with the study of reality தான். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து மோஸ்ட் ப்ராபபிள் ஆன்சர் இதுக்கு இருக்கும். Okay, question number 158. A profession model of teacher accountability should be equated to and for adhering to what? Adhering to what? That is actually based on results-based criteria. Results-based criteria. A profession model of teacher accountability பொறுத்த வரைக்கும் டீச்சர் கடமையை பொறுத்த வரைக்கும் டீச்சர் கடமையை வந்து எதை வச்சு நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா ரிசல்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த கிரைட்டீரியா. ரிசல்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தி கிரைட்டீரியா. ஓகே, இல்லை அவுட்கம்ஸ் ஆஃப் லேர்னிங்கு. ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் இரிலவெண்டா இருக்குது. பட் ஏ வந்து தான் மோஸ்ட் ப்ராபபிள் ஆன்சரா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேதா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர் நான் நினைக்கிறேன். பட் வில் ஹாவ் டு வெயிட் ஃபார் தி ஃபைனல் ஆன்சர் கீ ஃபார் திஸ் 159 158வது கொஸ்டினுக்கு ஆன்சர் கீக்காக வெயிட் பண்ணுவோம். சரிங்களா? Let's go to the 159. Taylor's curriculum model was published in the year. Curriculum model வந்து which was published in 1949. 1947 49 வந்து முதல்ல வந்து இந்த கரிக்குலம் டைலிஸ் மாடல் ஆஃப் கரிக்குலம் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. சரிங்களா? ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். According to Galen's classification, which bodily fluid is associated with hopeful and active personality? அப்படின்னாவே நமக்கு என்ன ஞாபகம்னா ஃபெலம்னாவே இது வராது, எல்லோ பைலும் இதுக்கு வராது, பிளாக் பைல் இதுவுமே வராது. பிளட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். ஓகேங்களா? ஏன்னா பிளட்லாம் வந்து எல்லா விதமான ஹார்மோன்ஸும் வந்து சர்க்குலேட் ஆகும். ஸோ மோஸ்ட்லி வந்து பாடி ஃப்ளூயிட் விச் இஸ் அசோசியேட்டட் வித் ஹோப்ஃபுல்னஸ் அண்ட் ஆக்டிவ் பர்சனாலிட்டி விச் இஸ் ஆக்சுவலி பேஸ்ட் ஆன் பிளட். ஓகேங்களா? இந்த பிளட் ரிலேட்டட்லாம் வந்து 2022லயும் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. திரும்ப அதே கொஸ்டின்ஸ் வேற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்து 20 கொஸ்டின்ஸும் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கொஸ்டின் நம்பர் 161லேருந்து 180 வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.